கோவை காந்திபுரம் அடுத்த ராம்நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதண்ட ராமர் திருக்கோவிலில் தொடர்ந்து 65 நாட்கள் நடைபெறும் சாதுர் மாஷ்ய வரத மகோற்சவத்தில் சத்தீஸ்வரர் மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் நடத்த உள்ளனர். கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் உலக மக்கள் நன்மை வேண்டி சாதுர் மாஷ்ய வரத மகோற்சவம் அவ்வப்பொழுது நடைபெறுவது உண்டு. திருக்கோவிலில் துவங்கப்பட்ட நாட்கள் முதல் இதுவரை 4 முறை இத்தகைய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. நிலையில் இதன் தொடர்ச்சியாக 5வது முறையாக இந்த ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை தொடர்ந்து 65 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு மகோற்சவத்தில் சத்தீஸ்வரர் மாநிலம் பிலாஸ்பூரில் உள்ள ஸ்ரீ சக்கர மகா மேரு பீடத்தின் பொறுப்பாளர் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கலந்து கொண்டு 65 நாட்களும் நடைபெற உள்ள பல்வேறு ஆன்மீக வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் தலைவர் நாகசுப்பிரமணியம் கூறியதாவது, கோவைக்கு வருகை தர உள்ள சுவாமிகளுக்கு பிரம்மாண்ட வரவேற்பை அளிக்க பக்தர்கள் சார்பாக திட்டமிடப்பட்டுள்ளது. சுவாமிகள் இங்கு தங்கியிருந்து 65 நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் அடுத்த 2 மாதங்களுக்கு திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள், வேத சொற்பொழிவுகள், கர்நாடக இசை கச்சேரிகள் என பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இதனை அனைத்து பக்தர்களும் கண்டு ரசித்து ஸ்ரீ கோதண்டராமர் அருள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது திருக்கோவில் காரியஸ்தரிசி விஸ்வநாதன், ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்க உபத்தலைவர் பரசுராமன் மற்றும் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் உறுப்பினர் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமர் கோயில் தலைவராக இருக்கேன். எனக்கு இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிற டிபி விஸ்வநாதன், காரியதரிசி, ராமர் கோவில். என் பக்கத்தில் வலதுபுறம் உட்கார்ந்து இருக்கிறவர் கே ஜெகன், ராமர் கோயிலில் ட்ரஸ்டி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். விழாங்கிறது சாத்துர்மாசிய விரத விழா. இங்க பிலாஸ்பூர்லேருந்து வரக்கூடிய ஸ்ரீ சக்கர மகா மேரு பீடத்திலிருந்து வரக்கூடிய பீடாதிபதி அவர் இங்க 2 மாதம் இங்க தங்கி இருந்து இங்க பூஜைகள் நடத்த போறார். இங்க அந்த தங்கி இருந்து இந்த பூஜைகள் நடத்துறதுக்கு பேர் சாத்துர்மாசிய விரத பூஜைகள். 2 மாதங்கள் அவங்க எங்கேயும் போகக்கூடாது. எங்க தங்கி இருக்காங்களோ அந்த 2 மாதம் இங்க ஒரே இடத்துல தான் தங்கணும். நமது கோவிலே 2 மாதங்கள் தங்கி பூஜைகள் நடத்துவார். முக்கியமா அவர் நடத்தக்கூடிய பூஜை மகா மேரு பூஜைகள். இந்த பூஜைகள் நடத்துறது லோகக்ஷேமத்துக்காகவும் உலகத்தில் எல்லோருடைய நன்மையும் கருதி செய்யக்கூடிய பூஜை. இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் நல்ல நன்மை அடையணும். லோகா சமஸ்தா சிக்கனோ பவந்து அப்படிங்கிற பிரின்சிபல்ல உலகத்துக்கே நன்மை ஏற்படணும். இப்பதான் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உலகத்துல ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கு. அதெல்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் இதோடைய கோரிக்கை. பூஜைகள் நடக்கும். குரு பூர்ணிமா வியாச பூஜை ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீத நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கு. இந்த விசேஷ காரியங்கள் என்னென்னலாம் இருக்கிறது உங்ககிட்ட கொடுத்துருக்க இன்விடேஷன்ல எல்லா கலைஞர்கள் பேரும் போட்டிருக்கோம். கடைசியில் இது முடிவடையக்கூடியது 7/9/2025 தேதி இது முடிவடையுது. அன்னைக்கு இது கன்க்ளூட் ஆகுது, லாஸ்ட் டே. ஒவ்வொரு நாளும் மார்னிங் ஆரம்பிச்சிடும் பூஜை. சுவாமிகளுடைய பூஜை நீங்க பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஆரம்பிச்சிடும். அவர் எழுந்து சுவாமிகளுடைய ஒரு ரொட்டீன் எல்லாம் எப்படி இருக்குன்னா 4 o'clock 3:30 அந்த வரை எழுந்துருவாங்க. அவங்களுக்குன்னு சில அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சிருவாங்க. பூஜையெல்லாம் முடிக்கும்போது பூஜையெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி பூஜையெல்லாம் அவர் பர்சனலாக அவர் பண்ணக்கூடிய ஜபத்தை அவர் தங்கி இருக்கிற இடத்துலயே பண்ணிடுவார். அப்புறம் இங்கே மேடைக்கு பூஜைகள் செய்வார். அந்த பூஜைகளில் எல்லாரும் கலந்துக்கலாம். அவர் பூஜை செய்யும்போது பார்க்கலாம். பூஜை திரவியங்கள் கொண்டு வர விரும்புகிறவங்க கொண்டு வரலாம். அது உங்களுக்கு ஒரு 7 o'clock ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். 10 o'clock வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பக்தர்கள் அவர்கிட்ட பார்த்து பிரசாதம் வாங்கிக்கலாம். இதில் பிக்ஷாபந்தனம்னு செய்யக்கூடியவங்க பிக்ஷாபந்தனம் பண்ணலாம். பாத பூஜை செய்யக்கூடியவங்க பாத பூஜை செய்யலாம். அதுக்கெல்லாம் கமிட்டியார்கள் இதுக்கெல்லாம் தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கவுண்டர் வச்சிருப்பாங்க. அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதெல்லாம் செய்யலாம். என்னங்க
பாத பூஜைக்கு. செக்யூரிட்டி சார். இப்போ பாதுகாப்புன்னு கேட்டிங்களா? பாதுகாப்புக்கு எங்கள் டெம்பிள் ஸ்டாஃப் நைட் அண்ட் டே டியூட்டி எங்களுக்கு இருக்காங்க. நைட் 2 பேருக்கு செக்யூரிட்டி இருக்காங்க, மார்னிங் எங்களுக்கு செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருக்காங்க. இதுக்குன்னு யாராவது பாதுகாப்புக்கு ஏதாவது போடணுமாங்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை அனுசரித்து, சப்போஸிங் டெய்லி கூட்டமே வந்து ரொம்ப ஒரு எங்களுடைய செக்யூரிட்டி ஸ்டாஃபால் முடியாதுங்கிற ஒரு தருணத்தில் கமிட்டியாக ரிட்டர்னா சொல்லி அடிஷ்னல் செக்யூரிட்டி ஸ்டாஃப் போடுறது பண்ணியாச்சா? சாய் சேவா கமிட்டின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் ஒரு 50 பேர் வராங்க.